ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ரிச்சில் வந்து நம்மளோட கோல்டு ETFs தான் செல் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செல் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாங்க ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோம் பக்கத்தில் வந்து ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நம்ம வாங்கி வச்ச ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஆத்ரேஜ்னு இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த லாக் சிம்பிள் போட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம CDSLோட OTP கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜென்ரேட் நியூ டிபின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வர OTPயை கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக்ஸை நீங்கள் டேரெக்டாகவே செல் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 110 இருக்குது ஸ்டாக்ஸு. குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா தெரியும் 110 இருக்குது. கிளிக் பண்ணிக்கோங்க, எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி செட் பண்ண செட்டிங்ஸ் தான். இன்வெஸ்ட்டில் கொடுத்துட்டு மார்க்கெட்டில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செல் பண்ணணுமோ, இப்போ என்கிட்ட இருக்க மொத்த ஸ்டாக்கும் நான் வந்து செல் பண்ண போகிறேன். எக்ஸிட் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா செல்லுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த 110 ஸ்டாக்கும் நம்ம ஃபுல்லாகவே செல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 24 ஹவர்ஸில் வந்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுறாங்க கேஷை. ஸோ அந்த கேஷ் எப்படி நம்ம அக்கௌண்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.